நான் கடின உழைப்பாளின்னு சொல்லிட்டா என்னுடைய தோல்விகளுக்கு நானே எனக்கு கில்ட்டி கான்ஷியஸே வராது. இதுக்காக நீங்கள் கடின உழைப்பை புறந்தள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. கடின உழைப்புக்கு பின்னால் திட்டமிடுதல் வேண்டும். அதுதான் இங்கே சிக்கல். கடின உழைப்பை நம்ம ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயமா பார்க்கிறப்போ, கடின உழைப்புக்கு பெரிய பெரிய அலங்காரங்கள் பூட்டுகிறப்போ, கடின உழைப்பு ஒரு தெய்வாதீனமான ஒரு அனுகூலம் போல பார்க்கிறப்போ, கடின உழைப்பு குறித்து நாம் தீர்மானமான திட்டங்களை உருவாக்கவே முடியவில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னதுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியவே இல்லையே. ரிசல்ட்டே வராது. எதுக்கு பிடிச்சி தொங்கணும்? நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தை பிடிச்சி தொங்குறதுக்கு பேர் விடாமுயற்சியா, வீண் முயற்சியா? ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னா அதை பிடிச்சி தொங்குறதுக்கு பேர் நான் கடின உழைப்பாளி, இது எப்படி மீட்டே தீர்வேன்னோ. பிஸ்னஸ் அப்படி கிடையாது. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அதை விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், அல்லது டைவர்சிஃபை பண்ணுறது பேர் தான் பிஸ்னஸில் புத்திசாலித்தனமே ஒழிய, மாறாக நான் கடின உழைப்பாளி என்று பெயர் எடுப்பதற்காக நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. நீங்கள் கடினமாக உழையுங்கள், ஆனால் திட்டமிடுங்கள். ஆரம்பத்திலே உடலை பயன்படுத்துங்கள். வளர வளர மூளையை பயன்படுத்துங்கள். பிரெயின் இஸ் மணி. பிரெயின் தான் பணம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இன்னைக்கு எவன் நேரத்தை மிச்சம் பண்ணுறானோ அவன் தான் பணக்காரன். பணத்தை மிச்சம் பண்ணுறவன் பணக்காரன் கிடையாது. எவன் நேரத்தை மிச்சம் செய்கிறானோ அவனே பணக்காரன். ஒரு காலகட்டத்தில் நேரம் தெரியாமல் வேலை பார்க்கிறவன் பணக்காரனானான். இன்றைக்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறவன் பணக்காரன் ஆகிறான். அவ்வளவுதான். இன்றைக்கு தேவையான வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் டைம் தான் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படும். நீங்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பினால் பிஸ்னஸை ரன் பண்ண பயன்படும். உடல் உழைப்பை மட்டுமே நம்பினால் பிசினஸை ரன் பண்ண பயன்படும். ஆனால் உடல் உழைப்பை தாண்டி மூளையை பயன்படுத்த வேண்டும் என்று எப்போது முனைகிறீர்களோ அப்போதான் பிசினஸை டெவலப் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியும். முதல் முக்கியமான விஷயம், பிசினஸை சம்பாரிச்சா சந்தோஷமாக சொல்லுங்கள். எய்த்தாப்பில் இருக்கிற வயிறு எரிஞ்சிருவான், கோயிலில் காசை வெட்டி போட்டுவான், ஊர் முழுக்க சம்பாரிச்சு குமிச்சு விட்டான்டான்னு சொல்லிவிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி சம்பாதிக்கிறத நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தால், சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியில் சொல்லாமல் இருந்தால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தோல்வி அடைவதாக அடுத்தவரிடம் சொல்லுகிறீர்களோ அப்போது நீங்கள் அடுத்தவருக்கு அதை சொல்லவில்லை, அதை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். அதான் உண்மை. அப்போ யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் வெற்றி அடைவதை குறித்து உங்களுக்கு பெருமிதமே இல்லை என்றால் எப்படி வாழ்க்கையில் உற்சாகம் இருக்கும்? நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் நீங்கள் பேசுகிறேன், இது முடிச்ச உடனே என்னுடைய மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நல்லா பேசுனா நான் நல்லா பேசுனேன்னு சொல்லுவேன். சூப்பராக பேசினப்பா, நல்லா பேசினப்பா, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நான் நினச்சதை அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான், அவங்க ரொம்ப காலமாக நம்பாத ஒரு விஷயம் தான், ஆனால் அதனால் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடிஞ்சு. அவங்க ஃபேஸஸை பார்த்தப்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு, நான் சொல்லிவிடுவேன். ஏதோ சுமாராக பேசினேன், ஏதோ சுமாராக பேசினேன், வாழ்க்கையே சுமாராக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை எதுக்கு வாழணும் எனக்கு தெரியவே இல்லையா? பணத்தினுடைய பண்பு என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறிக்கொண்டே இருக்குது. மீனிங் ஆஃப் மணி சேஞ்ச் எவ்ரி டிகேட். ஒவ்வொரு தலைமுறையிலையும் பணத்துடைய அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால் 70 வருஷத்துக்கு முன்னால் பணத்துடைய அர்த்தம் என்ன? ஒன்றை வாங்குவதற்கான ஒரு கருவி, அவ்வளோதான். எனக்கு இது வேணும். பணத்தை சேமித்து வைக்கலாம் யார் பெருசாலும் ஆசைப்படல. 75 வருஷத்துக்கு முன்னால் பெருசாலாம் யோசிச்சது கிடையாது. அண்ணன்ன தேவைக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அது நாணயமாக இருக்கிறத கொடுத்து வாங்கிடும். அதில் கொஞ்சம் வளர 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 மனுஷனுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனைகள்லாம் வர வர ஒரு டீகேடுக்கு அப்புறம் என்ன மனநிலை வந்துச்சுன்னா, பணத்துடைய அர்த்தத்தின் பேர் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எனக்கு மட்டும் போதாது, என்னுடைய பிள்ளைகளும் பத்திரமா இருக்குன்னா அந்த பணம்ங்கிற ஒரு கருவி வேணும் அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் சொத்து சொங்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சான். எப்படி தானே? ஒரு காலகட்டத்தில் யாராவது நிலத்தை மதிச்சாங்களா? இங்கே நமக்கெல்லாம் ஆத்திரமா வரும். கோயம்புத்தூர்ல தானே 50-70 வருஷமா இருக்க, ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுக்கலாம்னா, அப்பெல்லாம் யாரா தம்பி நிலம்லாம் வாங்கிட்டு இருந்தா அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு தலைமுறையே நிலத்தை வாங்கி தான் இப்போ ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு யார்கிட்ட நிலம் இருக்கோ, நில உடைமை யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் பணக்காரர். அப்போ இரண்டாவது தலைமுறை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை ஒரு பாதுகாப்பு கருவியாக மாற்றுச்சு. அப்போ கஷ்டம் என்று நீங்கள் சொல்லுவதே செயற்கையான ஒரு டேர்ம் தான். அது உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளவும், ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும், அல்லது உங்களை சார்ந்தவர்களிடம் நான் சிரமப்பட்டு தான் மேலே வந்திருக்கேன் என்ற வார்த்தையை சொல்வதற்கு தான். ஆனால் மீனிங் ஆஃப் மணி ஆஃப் சேஞ்ச், நான் சிரமப்படாமல் மேலே வரணும் தான் இப்போ இருக்க நினைக்கிறேன். ரெடி தானே? அது நீங்கள் குற்றம் என்று பார்க்குறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் சிரமப்படாமல் மேலே வரக்கூடாது? வாட் ராங் இன் தட்? ஒருத்தன் வேணும்னே கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும்னு ஏதாவது இருக்கா? வேணும்னே பட்டினி கிடக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? வாழ்க்கையின் பெருநோக்கம் வாழ்வது தான். The very purpose of life is living. வாழுதலின் நோக்கம் வாழ்வது தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. அப்போ the meaning of money have changed. நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு இதே முகத்தோடு எப்பொழுதுமே இந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை, கஷ்டமாக இருக்குது, நான் போராடுறேன், கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரமாட்டான், மறுபடியும் வேலைக்கு தான் போவான். ஆனால் உண்மையிலே இந்தியன் கம்யூனிட்டி பிஸ்னஸ்க்குள்ளே தான் வரணும். பிஸ்னஸ் இஸ் an attitude. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, நீங்களாம் இன்னைக்கு பிஸ்னஸ்ல எவ்வளோ இருக்கீங்க? நான் என்னதான் பேசினாலும் கூட பிஸ்னஸோட சேலஞ்சஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். I know it well. Business has a lot of challenges. அப்போ நீங்கள் ஏன் பிஸ்னஸில் இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்கள் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், அதனால தான் பிஸ்னஸில் இருக்கீங்க. வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை உங்களால் இயல்பாக கையாள முடியும். அந்த அறிவும் ஞானமும் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததுனால தான் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க. தோத்தாலும் ஜெயிக்க முடியுங்களாங்கிற ஒரு பெரும் வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கு, அதனால தான் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க. அந்த கேரக்டரை வெளியில் காட்டுங்க, பொய் கேரக்டரை வெளியில் காட்டாதீங்க. அவ்வளோ மட்டும்தான் நான் சொல்கிறேன். உண்மையே இல்லையா? இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் எப்படி நீடித்திருக்க முடியும்? வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு பார்க்குறப்ப தாங்கிக்க மாட்டேங்கிறான் மாச்சம்பளத்துக்காரன். ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டில் 8,000 ரூபாய் தான் வந்துச்சுன்னு சொன்னால் இடிஞ்சு போயிருது மனசு. ஏன்னா அதை வச்சு திட்டம் இருக்குது ஒரு மாசம்பளக்காரனுக்கு.
ஆனா 10 கோடி ரூபாய் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 20 கோடி ரூபாய் நட்டம்னா கூட 3 மாசத்துல எந்திரிச்சு நிக்கிறான் ஒரு பிசினஸ் மேன். How it happened? It's an attitude. Carry it attitude. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஆளு உண்மையிலே அப்ப எப்படி பேசணும்? இப்படிப்பட்ட ஆளு அப்படியே பேசுவான்? அப்படிதான்டா இருக்கும் பிசினஸ்னா. விழுந்தா தாண்டா எந்திரிக்கலாம். எங்க விழுகிறங்கிறது முக்கியம் இல்லடா, எழுறமா இல்லையாங்கிறதாண்டா முக்கியங்கிறதானே பிசினஸ் மேன் கேரக்டர். அப்படியே வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச கதையை சோகமா ஒரு மூஞ்சி வச்சுக்கிறீங்க. வாய் நீங்களே உங்களுடைய உண்மையான மனநிலைக்கு எதிரான ஒரு மனநிலையை பிரதிபலிப்பீங்கன்னா இந்த மைண்டு கன்ஃபியூஸ் ஆகாதா? நீங்கள் உண்மையிலே வைராக்கியமானவரா இல்லை பலகீனமானவரா? உண்மையிலே நீங்கள் வைராக்கியமானவராக இருக்கிற காரணத்தினால தான் ஒரு பிசினஸ்ல சஸ்டைன் பண்ண முடியுது. அப்ப அந்த பிசினஸ்ல சஸ்டைன் பண்ணுறதுக்கான காரணமான வைராக்கியத்தை நீங்களாவே ஏமாத்திக்கிறீங்க. உங்களுடைய அற்புதமான குணங்கள் எல்லாவற்றையும் இந்த பொய் தகவல்கள் வழியாக நீங்கள் முறியடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்தியா இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா காலத்திலையும் பிசினஸ்ல ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு அது காசு இருக்கு, ரைட்டா? இன்னைக்கு அது காசு இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, ஆள் அம்பு ஆயுதம் அத்தனையும் வச்சிருக்கோம், ஜெயிக்கிறோம். ஒண்ணுமே இல்லாதப்போ கூட உலகம் முழுக்க தமிழன் வாணிபம் செய்தான். எப்படி முடிஞ்சு? கன்விக்ஷன். போற இடத்துல திரும்ப உசுறு வருமானு தெரியாது, திசை தெரியாத படகுகளில் உலகம் முழுக்க வாணிபம் செய்ய ஒரு சமூகத்தால ஏன் முடிஞ்சிச்சு? எதனால முடிஞ்சு? இங்க இருக்கக்கூடிய நொய்யலாறு தெரியுமா? நொய்யலாறுலேருந்து ரோம் வரைக்கும் பாதை இருந்துச்சான். நம்ப முடியுதா? நொய்யலாற்றை மீட்போம்னு இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க, 10 வருஷமா இல்லையா? நொய்யலாற்றிலிருந்து நேரடியாக ரோம் வரைக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. அது ஆறாக போய் கடல் வழியாக போய் அதுக்கான பேசேஜ் இங்கேருந்து ரோம் வரைக்கும் வணிகம் பண்ணியிருக்கான். ஒரு டெக்னாலஜி இல்லாதப்ப கன்விக்ஷன், ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை. அப்போ அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவே நீங்கள் இருங்கள். பலகீனமார்களாக நீங்களே உங்களை மாற்றாதீர்கள். குழந்தையை போல நம்புங்கள். அது வெற்றியை பற்றி மட்டும் தான் யோசிக்கும், தோல்வியை பற்றி கவலையப்படாது. எல்லாரும் வெற்றி அடைகிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். நம்முடைய பிறப்பே நாம் எவ்வளோ கன்விக்ஷனான ஆளுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை சொல்லுது. அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிம்பாங்க. இல்லை, உண்மையிலே ஒரு பெண்ணின் பிரசவ வேதனை என்பது பெரும் வேதனை. தாயா குழந்தையா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு காலத்துல இருந்து இன்றைக்கு வழியில்லா பிரசவம் வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்பாக்குள்ள ரோல்லாம் அந்த பிரசவ தண்ணிக்கெல்லாம் பெரிய வேலை கிடையாது. அந்த காரிடாரில் லெஃப்ட் ரைட் நடக்கணும். குழந்தை பிறந்த உடனே இதை கொண்டாந்து காட்டுவாங்க. அப்படியே லேசாக சோகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கலவையான எக்ஸ்பிரஷன் காட்டணும். அப்புறம் நர்ஸுங்களுக்குலாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும். இதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு பசங்களுக்குலாம் நைட்டு கிளம்பிடுவாங்க. ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்க, அப்பா ஆகிட்டேன் பெரும் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் பெண்ணின் வேதனை என்பது பெரும் வேதனை தான், உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்ல. அதனால தான் அம்மாக்கெல்லாம் அடிக்கடி இது சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிள்ளை சாப்பிடலைன்னா கூட சொல்லிவிடுவாங்க, உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு போகலன்னா உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளோ, பிள்ளைலாம் கடுப்பாயிரம்மா, சரிம்மா விடுமா போகிறம்மா, அதுக்காக ஏமா பெற்றதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அறிவியல் ரீதியாக கவனித்து பார்க்கிற போது ஒரு பிரசவத்திலே தாய்ப்படும் வேதனையை விட பிள்ளைப்படும் வேதனை தான் பெருசு. உங்களுக்காக எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வழியில்லா பிரசவம் வரைக்கும் போயிட்டான். இப்போலாம் முன்னாலே ஒரு கவுன்சிலிங்லாம் நடத்துவாங்க. பிரசவத்தின் போது என்ன நடக்கும், இப்போ உங்கள் பிள்ளைகளுக்குலாம் அது இருக்குது, உங்கள் காலகட்டத்தில் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. அவங்க புருஷனையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு உனக்கு பிரசவம் எப்படி நடக்கும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. எபிடியூரல்லாம் எப்படி போடுவோம், பெயின் இல்லாமல் இருக்குன்னா இவங்களே கேட்குறாங்க, எபிடியூரல் கொடு அப்படிங்கிறாங்க. முன்னாலாம் காரணம் வறண்டால் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. முன்னால் ஒரு 50 வயசில் இப்போ பெரியவங்களாம் இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை. ஏன்னா பிள்ளைய உள்ளே பெற்றுக்கிட்டு இருக்கல, அது மட்டும் தான் கஷ்டப்படும். இப்போலாம் எங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருதுங்க. புருஷனை வாடாங்குது, அவன் பயந்து நிற்கிறான். ஐயோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் சொன்னேன், மாப்பிள்ளை போகாத, பயமாக இருக்கும்டா, நம்ம வீரன் நினச்சிக்கிட்டு இருக்கோம்டா, உள்ளே போனால் பதட்டமாக இருக்கு. மாப்பிள்ளை இன்னும் மாப்பிள்ளை எப்படி பேசுகிற அப்படின்னு இவர் உள்ளே போனாப்பில்ல. நான் சொன்னேன் வேணாம், சொன்னா கேளு, அது உன் ஒய்ஃபும் கூப்பிடலை, கூப்பிட்டா கூட பரவாயில்ல, நீ பேசாம வில்லன்னு. என்ன மாப்பிள்ளை, நான்லாம் யார் தெரியுமில்ல, ஊரில் என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல. 5 நிமிஷம் உள்ள ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு ஓடனா பதறி போனோம். பார்த்தா இவனை தூக்கிட்டு ஓடியாடுறாங்க வெளியில். அந்த பிள்ளை ஹேன்னு கத்தி ஹேன்னு கூப்பிட்டு சுருண்டு ட்ருட்டுன்னு விழுந்தவன் தான். அது பிள்ளையை தூக்கிட்டு வந்து எழுப்புது, என்னங்க எந்திரிங்க, ஏங்க நான் தான் உங்களை வரவேணான்னு சொன்னேன். இது மாவீரன். த கன்விக்ஷன், எல்லா மனுஷனும் கன்விக்ஷனோட தான் வர்றான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், அவனுடைய வளர்ப்பு முறை, அவனுடைய வாழ்க்கை, இதெல்லாம் அவனுடைய கன்விக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கில் பண்ணி ஒரு கூட்டத்தை ஒதுக்கு. அதில் மிஞ்சி பிறந்தப்போ ஒரு கன்விக்ஷனோட இருந்தான் பாருங்க, அவன் தான் நீங்கள்லாம். இந்த பிஸ்னஸ் மேன்லாம் யாரு? பிறந்தப்போ ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சுல, அந்த கன்விக்ஷனோட வந்து மை பர்சனல் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு யூ பீப்புள், கீப் தட் கன்விக்ஷன் வித் யூ. டோன்ட் டெல் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கே நீங்கள் தொடர்ச்சியாக நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ஒரு கடினமான உழைப்பாளி என்று பெயர் எடுப்பதன் வழியாக நீங்கள் வெற்றி அடைந்து விட முடியாது. உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நேரத்தை மிச்சம் பண்ணி பணக்காரனாக வேண்டியிருக்கு. 10 ஆண்டுகளாக பழகி போன இந்த மூளையை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ கடின உழைப்பு தான் இந்த உலகத்துடைய ஆக பிரதானம் என்ற கொண்டாட்டத்திலிருந்து வெளியே வந்து வாட் இஸ் யுவர் பேலன்ஸ் ஷீட் ஸ்பீக்ஸ் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் வருமா, நீங்கள் நீண்ட காலமாக நம்பிக்கொண்டிருந்த கடின உழைப்புக்கு எதிராக நான் இந்த கருத்தையும் சொல்ல, உங்கள் கடின உழைப்பு திட்டமிட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கடின உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா,
நம்ம தோல்வி அடைஞ்சாலும் கூட நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை இது தந்துரு. தயவு செஞ்சு உற்சாகமின்மைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். மூன்றாவது, உங்கள் வெற்றியை உலகுக்கு அறிவிக்க பயப்படாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அடுத்த இடத்திற்கு செல்ல முடியும். நான்காவது, எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவன் தான் பிஸியானவனா இருப்பானே ஒழிய எதையுமே செய்ய நேரம் இல்லைன்னு சொல்றவன் திட்டம் இல்லாதவன் என்று தான் அர்த்தம். ஐந்தாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் வீட்டுக்குள் சொல்லுகிற போது தான் உங்கள் மனசுக்கும் தெம்பா இருக்கும், வீட்டுக்கும் தெம்பா இருக்கும். ஆறாவது, ஒரு பிசினஸ் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு, நீங்க பிசினஸை தேர்ந்தெடுக்கல. பிசினஸை தேர்ந்தெடுத்த எல்லாரும் பிசினஸ்ல இல்லை. அப்போ ஒரு கன்விக்ஷன் இருக்க மட்டும் தான் பிசினஸ்ல இருக்க முடியும். உங்கள் இயல்பான குணமே அதுதான். அந்த குணத்தோடு ஒட்டி பழக முயற்சி செய்யுங்கள். ஏழாவது முக்கியமான விஷயம், நெகட்டிவிட்டி நீங்க எந்த அளவுக்கு உள்ள தண்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அவுட்புட் குறைஞ்சிடும். டோன்ட் கீப் நெகட்டிவிட்டி யுவர் செல்ஃப். ஏன்னா நெகட்டிவிட்டி உங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நல்ல தகவல்களை ஊருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கும் சொல்லுங்கள்.